அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ நம்ம ட்ரேடிங்ல இருக்கிறதுனால, இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது இன்னைக்கு நடக்குது. அதாவது ஜூன் 2. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 இயர் எந்தெந்த ராசி லக்கணத்துக்கு ட்ரேடிங் சார்ந்து நல்ல யோகத்தை தரக்கூடியது. எந்த ஒரு ஜாதக அமைப்பு, குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருந்தால், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல வாய்ப்பு இருக்கு. ட்ரேடிங்ல வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோ முழுமையா பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட்டு இது ஜெனரல் பலன், பொது பலன். இன்னும் துல்லியமா வேணும்னா அவங்கவங்க ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். பட் இப்ப நான் சொல்றத வச்சு இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தா, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த மாரி பார்த்தீங்கன்னா 3 பெயர்ச்சி இருக்கு. அதுல எல்லாரும் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி. ஏன்னா, குரு நல்லது தான் பண்ணுவார். அப்ப அது நம்ம ஜாதகத்துக்கு எந்த பாவத்துக்கு வராரு, எது நல்லது பண்ண போறாரு, இல்ல எந்த மாரி அமைப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கு. அதனால நம்ம ஜெனரல் பிரிடிக்ஷன்ங்கிறது அது நான் ஆஸ்ட்ராலஜி சேனல்ல நான் போவேன். இது ட்ரேடிங் சேனல்ங்கிறதுனால, ட்ரேடிங்க்கு எந்த மாரியான விஷயங்கள் இருக்குங்கிறது மட்டும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்ப என்னன்னா, லாஸ்ட் 1 இயரா மிதுனத்துல இருந்து இப்ப குரு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு வந்துட்டாரு. இதுல ஃபர்ஸ்ட்டு நல்ல யோகத்தை பெறக்கூடியது கடகம். அடுத்து கன்னி. அதுக்கடுத்து விருச்சிகம். அடுத்து மகரம். அதுக்கடுத்து மீனம். இந்த ராசிக்காரகர்கள் எல்லாமே இது நான் சொன்னது ராசி. இந்த ராசியில இருக்கவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சுபகாரியங்கள், சுப பலன்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தக்கூடியது, நல்ல ஒரு இத்தன நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுல இப்ப கொஞ்சம் அத கரெக்ட்டா பயன்படுத்தக்கூடிய எண்ணத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடியதுல, இதுல கன்னியில ஒரு நல்ல லாபத்த எடுக்கக்கூடியதும், கடகத்துல லாபம் எடுக்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப அதிகம். 100, 90% சான்ஸ். அப்ப விருச்சிகம், மகரம்ல எப்படின்னா, விருச்சிகத்துக்கு நம்ம 80, மகரத்துக்கு 75, மீனத்துக்கு 75% பர்சன்டேஜ் வைஸ்ல பார்த்தா. இது ராசி. லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கடகம், அப்புறம் கன்னி, அதுக்கப்புறம் மீனம். இந்த 3த்துக்கும். மகரத்துக்கு இல்லையா சார்னா இருக்கு. அதெல்லாம் 50%. இந்த 3த்துக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பா இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. இது ஜெனரலா எல்லாருமே சொல்லக்கூடியது. நீங்க எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் எல்லாருமே சொல்லக்கூடியது. இதுல எனக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குன்னு நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க ஜாதகத்த எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்த எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எந்த லக்னமா வேணா இருக்கலாம். இதுல இந்த மீனம் மட்டும் 50%. உங்க ஜாதகத்துல கடகத்திலயோ, விருச்சிகத்திலயோ, மகரத்திலயோ சனி இருந்தால், அடுத்த 6 மாசம் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய தொழில்ல நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி,
ஒரு நல்ல மாற்றம். முன்னாடி இருந்தத விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க தாராளமாக பார்க்கலாம். ப்ராஃபிட் டெஃபினட்டா வரும். 90% ஏன்னா, இது எந்த டிகிரின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ, அந்த டிகிரி பொறுத்து பார்க்கணும். 2வது உங்களுக்கு என்ன திசாபுத்தி பொறுத்தது. திசாபுத்தி சரியாக இருந்தால் 100க்கு 200% ப்ராஃபிட். இந்த அமைப்பு இருக்கிறவங்க. திசாபுத்தி சரியா இருந்தா. ஸோ, அதனால தான் இந்த பொது பலன சொல்றத மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா, நெறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது, "சார் நான் பார்த்தேன். அந்த ராசி பலன் பார்த்தேன். ஒருத்தர் வந்து சூப்பரா இருந்தாரு. பட் நல்லா இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க வந்து ஃபேக்கா வந்து ஒரு ஹோப்ல வந்து போயிடுறாங்க. அது ராசி பலன் தான். உங்க லக்கணத்துக்கு வேறுபடும். புரியுதுங்களா? ஏன் 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு 6 மாசம் சொன்னேன்னா, கேது இங்க இருக்கு இப்போ. ஸோ, இப்ப கேது வந்து என்ன ஆகப் போகுதுன்னா, அடுத்து வரப்போகுது. எங்க? கடகத்துக்கு வரப்போகுது. ராகு, கேது ஆன்டி கிளாக் வைஸா தான் வரும். அப்ப என்னன்னா, ஒரு 6 மந்த்ல வந்து என்னன்னா, டிசம்பர் வாக்குல கேது ராகு, கேது பெயர்ச்சி நடக்கும்போது, இந்த கேது வரும்போது, இந்த சனிய லாஸ் பண்ண வைக்கும். இதுதான் மெயினா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கேது வரலைன்னா, நெக்ஸ்ட் 1 இயரும் ப்ராஃபிட் தான். அதுக்கு தான் சொல்றது. ஒரு ஜாதகத்த எடுத்து எந்த காலகட்டங்கள் லாபம், எந்த காலகட்டங்கள் நஷ்டம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. உதாரணம் ஒரு ஜாதகம் போடுறேன். நம்ம கிளையண்டோட ஒரு ஜாதகம். அவருடைய ஜாதகத்துல சிம்மத்துல சனி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19 டிகிரி. ஸோ, இப்ப உங்களுக்கு தெரியும் கேது வந்து சிம்மத்துல தான் இருக்கு. இது வந்து டிரான்சிட், கோச்சாரம். இது அவருடைய பிறப்பு ஜாதகத்துல சிம்மத்துல சனி. ஸோ, இது வந்து ஒரு 1 1/2 இயர் பேக் பார்க்குறோம். ஸோ, நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த கேது வந்து 17 டிகிரி தாண்டுற வரைக்கும் தொழில்ல எந்த ஒரு ட்ரேடும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம குறிச்சு குடுத்திருந்தோம். அவருக்கு வந்து திசை ஓகே, புத்தி ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் இந்த டிரான்சிட் மட்டும் சரியில்ல. இப்ப அவரோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னம். ஸோ குரு வந்து 10ல இருக்கு. புது புது வாய்ப்பா வருது. ஆனா கை நழுவி போகுது. ஏன்? இந்த கேது இருக்கனால. இப்ப என்ன பண்ணுவாங்க? கன்னி ராசி, கன்னி லக்னம் 10ல குரு. இவருக்கு வந்து இந்த வருஷம் ஓஹோன்னு இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த வருஷம் தான் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படின்னு அவர் ரொம்ப டிப்ரஷன் ஆகுறாரு. இப்ப நம்ம வந்து சொன்னோம், இந்த கேது வந்து 17 டிகிரி. ஏன்னா சனி 19 டிகிரி. இது ஆன்டி கிளாக் வைஸா போற வரைக்கும் அவாய்ட் ட்ரேடிங்ன்னு குடுத்துருந்தோம். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து அவர் நம்மளத பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பாக அவரு நஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம அந்த என்ன பண்ணோம், இந்த டேட் இந்த டேட்லருந்து அதாவது கேது வந்து 29 டிகிரியிலிருந்து 17 டிகிரி வர வரைக்கும் இந்த கேப்ல நோ ட்ரேட், நோ பிசினஸ்ல புது அக்ரீமெண்ட், புது டீல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு குறிச்சு குடுத்துருந்தோம். கேது 17 வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டில் நவ் இப்ப வந்து அவர் ப்ராஃபிட்டபிளா போறாரு. இப்ப அடுத்த குரு பெயர்ச்சி அவருக்கு 11ஆம் பாவத்துல வருது. பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. இனி வந்து என்னன்னா, அடுத்த 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தி அவருக்கு சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. அது முடியிற வரைக்கும் பெரிய அளவுல லாபம் சம்பாரிச்சுக்கலாம். அப்போ இந்த மாரியான டைம குறிக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடத்த பயன்படுத்துறோம். ஜோதிடத்தை வந்து நான் என்னன்னா டெய்லியும் பார்க்கணும், பண்ணணுங்கிற விஷயம் இல்ல. அட்லீஸ்ட் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு? நம்மளுக்கு ப்ராஃபிட்டா? லாஸா? இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? ராகு கேது பெயர்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, உங்க கேபிட்டல் அதுவும் முக்கியமா ட்ரேடிங்ல இருக்கீங்க. ஒரு ஜாப் போயிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. இப்ப ட்ரேடிங்ல இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகத்துக்கு எந்த காலகட்டங்கள் ப்ராஃபிட், லாஸ் அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஸோ, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப இந்த குரு பெயர்ச்சி இந்த ஜாதகத்த எடுத்துக்கங்க. குரு 10ல 10ஆம் பாவத்துல ச லக்னத்த விட்டு கேது போயிருச்சு. ஏன் எனக்கு இந்த மாரி பிரச்சனை? திசாபுத்தி நல்லா இருக்கு. இதுவரைக்கும் 6 ஆஸ்ட்ராலஜர பார்த்திருக்காரு. எல்லாரும் சூப்பரா தான் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, திசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு, அடுத்த குரு பெயர்ச்சி இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, இந்த லாஸ் ஆகக்கூடிய இது அமைப்ப சொல்லல. நம்ம வந்தோனே அந்த டேட்ட வந்து அழகா போட்டு குறிச்சு குடுத்தோம். வேல முடிஞ்சுச்சு. ஸோ, அப்ப மெயினா எல்லாருமே பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா,
ஃபர்ஸ்ட்டு திசை, புத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லக்கணமும், ராசியும். அஷ்டம சனியா? லக்னத்தில கேதா? எந்த மாரி சனி? 7 சனியா? இத மட்டும் பார்த்துட்டு குட்டுன்றாங்க. அதை தாண்டி நம்ம பார்க்கக்கூடியது ராகு, கேது, குரு, லக்னாதிபதி குடுப்பினை. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம வரும்போது ஒரு பிரசனம் போட்டுருவோம். அது ஆன்லைனா ஜாதகம் பார்த்தாலும் சரி, நேரா வந்தாலும். அந்த பிரசனம் தெள்ளத் தெளிவா இண்டிகேட் பண்ணிடும். இவருக்கு என்ன நடக்க போகுது? எப்படி இருக்கும்? அப்படின்னு. ஸோ, அதனால என்னன்னா, இந்த காம்போ எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து என்னன்னா, ராகு, கேது மிட் பாயிண்ட் இருக்கா? அது சார்ந்த திசை நடக்குதா? அதுக்கப்புறம் வந்து என்ன? யோகி, அவயோகி. இது எல்லாமே ட்ரேடிங்க்கு பார்க்கணும். நீங்க மத்த இடத்துல இருக்கீங்களா? ஏன்னா, இந்த காம்பினேஷன் வந்து யோகி, அவயோகி. இப்ப யோகியிலிருந்து ஒரு திசை புத்தி நடக்குதா? கண்டிப்பாக அவர் வந்து ஒரு யோகத்தை சம்பாரிக்க போறார். லாபத்தை சம்பாரிக்க போறார். பிறப்பு கொடுப்பினை. பிறப்புல சனி எப்படி இருக்கு? குரு எப்படி இருக்குன்னு இந்த மாரி அனைத்தையும் பார்க்கணும். ஸோ, இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது தான், இந்த ஜாதகத்துல இப்படி இருந்ததுன்னா பார்த்துக்கங்க. டிகிரி வைஸ்ல கொஞ்சம் பார்க்கணும். ஸோ, இந்த மாரி அமைப்பு இருந்தா யோகம் இருக்கு. எல்லா ஜாதகத்திலும் 1 இயர்னா, 1 இயர் 12 மந்த்ஸும் ப்ராஃபிட் வராதுங்க. இன்க்ளூடிங் மீ. ஸோ, அப்ப ப்ராஃபிட் வராத மந்த்து கம்முனு அமைதியா உட்காந்துக்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க பண்ணுனீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஸோ, அப்ப என்னன்னா எந்த மந்த் குட்டு, எந்த மந்த்து பேடுன்னு பார்த்துட்டு, ஸோ பேட் இருக்கிற மந்த்த அவாய்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு தான் ஜோதிடம். வேறலாம் ஒண்ணும் இங்க விஷயமே இல்ல. நம்ம வந்து ஒரு பிரிடிக்ஷன் பார்க்குறோம், நிஃப்டி பிரிடிக்ஷன் பார்க்குறோம், பேங்க் நிஃப்டி பிரிடிக்ஷனு, சென்செக்ஸ் பிரிடிக்ஷனு, ஸ்டாக் இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு இங்க உங்களுக்கு கேட்டுக்குள்ள போறக்கு பர்மிஷன் இருக்குதா? ப்ராஃபிட்ன்னு போற கேட்டுக்குள்ள பர்மிஷன் இருக்கா? அது நம்ம போலாமா? அது நம்மளுக்கு லாபத்தை குடுக்குமா? அப்படிங்கிறத பாருங்க. இப்போ செக்டார் வைஸ்ன்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ செக்டார். ஸோ, இப்ப இங்க வந்து 9 பிளானட் இருக்கு. இத வந்து உங்களுக்கு வந்து 9 பிளானட்ல நம்ம வந்து ஒரே விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எந்தெந்த கிரகம் நம்மளுக்கு செட் ஆகும்? எந்தெந்த கிரகம் செட் ஆகாது? எது நம்மளுக்கு இதாகும்? உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு கெட்டு இருந்ததுன்னா, பேங்கிங் அவரு அவாய்ட் பண்ணிடணும். பேங்க் நிஃப்டிய அவரு அவாய்ட் பண்ணிடணும். அவரு அதை சார்ந்து எடுத்தா லாஸ் வரும். ஒருத்தருக்கு வந்து புதன் சூப்பரா இருக்கு, குரு கெட்டு இருக்குன்னா, அவர் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். அது அது சார்ந்த திசையோ, புத்தியோ, அந்தரமோ நடந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட். ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு, புதன் 2மே சரியில்ல. இல்ல குரு வந்து சூப்பரு, இல்ல புதன் வந்து சூப்பரு அப்டின்னா, இந்த 2மே பண்ணலாம். இது 2மே சரியில்ல. எத சார் பண்றதுன்னா, இங்க சனி பார்க்கணும். சனி நல்லா இருக்கா? நேரா போய் ஆயில் ரிலேட்டடு, கமாடிட்டில க்ரூட் ஆயிலு, மைனிங்கு இந்த மாரி அதுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அது திசாபுத்தி நடந்துச்சா, தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த 3மே சரியில்ல. இவருக்கு ஒரே ஆப்ஷன் சூரியன் மட்டும் தான் நல்லா இருக்கா? பிஎஸ்சி செக்டார் போய்க்கலாம். கவர்ன்மென்ட் ரிலேட்டட் செக்டார் எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்து எடுக்கும்போது தான் செக்டார் வைஸ்ல நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஒரு சிலர்லாம் லாங் டெர்ம்ல போட்டு வச்சிருக்காங்க. 10 வருஷமா ஹோல்ட் பண்றாரு. 10% கூட ரிட்டர்ன்ஸ் வரல. ஒருத்தர் 6 மந்த்ல 35% ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கு நம்ம ஜோதிடத்த பயன்படுத்தணும். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல நான் பேசிட்டு இருக்கிறது அத்தனையும் வந்து ட்ரேடிங் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதையே நீங்க வந்து தொழிலா பண்றீங்க. நீங்க வந்து ஒரு ரியல் ஜாதகம், அதாவது ரியல் வந்து என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங்க தாண்டி பிசினஸ் பண்றீங்க. ரியல் எஸ்டேட் பண்றீங்க. செவ்வாய் போய் நேரா பாருங்க. செவ்வாய் நல்லா இருக்கா? குட். கண்டிப்பா மேல வந்து ஜுவல்லரி ஷாப் வைக்கலான்ட்டு இருக்கீங்க. குரு நல்லா இருக்கா? தாராளமா வச்சிருங்க. ஃபுட் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். சந்திரன பாருங்க. சூப்பரா இருக்கா? தாராளமா வச்சிருங்க.
சந்திரன் கெட்டு போயிருக்கா? நீங்க எப்படி என்ன கடை போட்டாலும், சேம் செஃப் நீங்க இருக்கிற ஃபேமஸ் ஹோட்டலுடைய வந்து எப்படி வேணா வெஜ்னா அன்னபூர்ணா, ஆனந்தாஸ், நான்வெஜ்னா எந்த மாரி என்ன காரைக்குடி ஸ்டைலா, சவுத்தா, நார்த்தா எந்த ஸ்டைல்ல வந்து கலக்கிற செஃப்ப கூட்டிட்டு வந்தாலும், இங்க லாஸ் தான். இல்ல, இங்க சந்திரன் எனக்கு சூப்பரா இருக்கு. சந்திரன் வந்து எனக்கு குட்டா இருக்குன்னா, சாதாரண நம்ம பரோட்டா மாஸ்டர கூப்பிட்டு எல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா கூட உங்க பிசினஸ்க்கு வந்து சூப்பரா போகும். ஸோ இது வந்து ட்ரேடிங்கிறங்காட்டி செக்டார் வைஸ்குள்ள போய்க்கிறோம். இதே நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, அந்த ஃபீல்டுல அந்த காரணத்த நம்ம எடுத்துட்டு போயிரணும். நான் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறேன். வந்து சூப்பர் மார்க்கெட் மாரி பெரிய அளவுல நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கணும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம்லேருந்து அழகு சாதன பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஆனா சுக்கரன பாருங்க. சுக்கிரன் கூட்டா அவ்வளோதான். சூப்பரா போயிரும். இதுதான் மெயின். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பண்ணணும். ஃபாரின் ரிலேட்டட்ல வந்து இப்போ வந்து துபாய்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ராகு பிளஸ் சனி பாருங்க. 2 சூப்பரா இருந்து திசா புத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சக்சஸ். அப்போ இதுக்கெல்லாம் தான் நம்ம ஜாதகத்த பார்க்கணும். இப்ப நான் இத்தன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இத்தன விஷயம்னா கூட ஒரு 1% தான் சொல்றேன். விட்டா பேசிட்டே போலாம். வெறும் குரு பயிற்சி வச்சு இத எப்படி நம்ம சொல்றது? புரியுதுங்களா? அதுக்கு தான் இவ்வளோ டீப்பா நான் பார்த்து இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இல்லைன்னா ஜஸ்ட் கேமரா எடுத்து வச்சுட்டு இந்த லக்னம் இந்த ராசிக்கு நல்லா இருக்கு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஏன்னா இந்த வருஷம் தான் வந்து குருவும், கேதுவும் ஒட்டுக்கா போறாங்க. அடுத்து ஒரு 6 மாசத்துல டிசம்பர்லேருந்து அடுத்த 6 மாசத்துக்கு வந்து இந்த கன்ஜங்ஷன் இருக்கும். இந்த குரு இங்க சிம்மத்துக்கு வர வரைக்கும். அப்போ இந்த இடத்துல லாபமும் இருக்கு, நஷ்டம் இருக்கு. லாபம் இருக்கிற அன்னைக்கு மந்த் மட்டும் நம்ம ட்ரேடோ, பிசினஸ்ல வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டா அந்த காலகட்டங்கள்ல நல்லா காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கிறாங்க பார்த்தீங்களா? சூப்பரா போறப்ப அந்த டைம்ல அடிச்சுட்டு, மத்த டைம்ல வெளிய வந்துரும். இதுதான் மெயின் மேட்ரு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இனி அடுத்தடுத்து ஆஸ்ட்ராலஜி இதுக்குன்னே ஒரு செஷன் ஏதாவது போடுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கற மாரி பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க எந்த ராசி, எந்த லக்னம் எப்படி இருக்குன்னு உங்க ஜாதகத்த வச்சு பார்த்து, நான் சொன்னதோட என்ன இருக்குன்னு பாருங்க. இல்ல கன்ஃப்யூஸா இருக்கு, ஜாதகமே பார்க்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டு ஜாதகம் பார்த்துக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.